இன்னொன்றுங்க, இந்த ஹோமத்தை பொறுத்த வரைக்கும், நம்முடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது செல்ஃப் டிசிப்ளின். ஒரு மனிதனுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது அப்படின்னாங்க உலகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. துறவிமார்கள் எங்கேயும் பிரச்சனை செய்ய மாட்டார்கள், பிரச்சனை உருவாவதற்கு காரணமாகவும் இருக்க மாட்டார்கள். காரணம் என்னென்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின். உற்றோர் உறவினர் கிடையாது, பற்றுதல் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, குடும்பம் கிடையாது. அப்போ அவங்களுடைய வே ஆஃப் லைஃப் அது வேறு மாதிரிங்க. ஆனால் நம்மை போன்ற கிரகஸ்தர்கள், குடும்பம் இருப்பவர்களுக்கு எங்கே இருந்தாலும் கூட ஒரு பற்று நமக்கு இருக்கும். நம்முடைய குழந்தையின் மீது ஒரு பற்று இருக்கும், குடும்பத்தின் மீது ஒரு பற்று இருக்கும். ஆனால் அதே கிரகஸ்தர்கள் ஒரு அரசாங்க பொறுப்பில், மக்கள் பணத்தில் நாம் சென்று உட்காரும் பொழுது அந்த பற்று வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்மீகத்தை அங்கே நாம் கொண்டு வருகின்றோம். ஒரு ஆன்மீகம் எல்லோருக்கும் இருக்கணும். ஐயா பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அரசியல்வாதியாக இருந்தாலும் துறவிமார்களாக இருந்தாலும் நெற்றியிலே கண்டிப்பாக விபூதி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னாங்க, என்னை பொறுத்தவரை அந்த மக்கள் வரிப்பணத்தில் ஒரு மனிதன் வந்து அமரும் பொழுது எவ்வளவு பெரிய பற்று இருக்கக்கூடிய மனிதனால் தவறு கிடையாதுங்க. குழந்தையின் மீது பாசம், ஒரு மனைவியின் மீது பாசமோ, தந்தை தாயின் மீது பாசமோ, குடும்பத்தின் மீது பாசமோ தவறு கிடையாது. ஆனால் மக்களுக்காக வந்து அமரும் பொழுது அந்த பாசம் தான் செய்யக்கூடிய ஒரு வேலையை தடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம்.